விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கு ஃபீல்டு. இவர் நம்ம ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கரா பாக்கு வச்சுருக்காருங்க. 2 வெரைட்டி வச்சுருக்காரு. ஒன்று வந்து பார்த்தோம்னா இன்டர்மங்களா வச்சுருக்காருங்க, இன்னொன்று முகித் வச்சுருக்காருங்க. முகித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷன் கிராப்புங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா காப்புக்கு வந்துடுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு காய்க்கணும் வைங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மங்களா ஒரு 3 வருஷத்துக்கு மேலே தான் காப்புக்கு வருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு 5 to 20 வருஷம் காய்க்கணும் வைங்குவேன். இப்போ நீங்கள் பாக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 விஷயத்தை ரெண்டாக கவனிச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மள்ட்ட தண்ணி வசதி இருக்குதா அப்படின்னு பார்க்கணுங்க. ஏன்னா பாக்குக்கு வந்து நல்லா தண்ணி வந்து பாசம் முடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. ரெண்டாவது வந்து வெப்பநிலை நம்ம ஏரியாவுக்கு வெப்பத்துக்கு வந்து வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுங்க. இவர் வந்து பாக்கு தனியாக வைக்கலிங்க. ஏன்னா இங்கே இந்த ஏரியா வந்து கொஞ்சம் வெயிலான ஏரியா. அதனால் வந்து பார்த்தோம்னா தேன் வாழை போட்டு உள்ளே வந்து ஊடு பயிராக தான் வந்து பாக்கு பண்ணியிருக்காருங்க. இப்போ 2 பாவம் தேன் வாழை வெட்டி எடுத்துட்டாருங்க. இப்போ இது 3வது பாவம் வந்து இலைக்கு கட்டை விட்டுருக்குறாருங்க. அப்பவும் பார்த்திங்கனாலும் வெயில் தாங்காமல் சில கண்டு வந்து பட்டு போச்சுங்க. அடுத்து 2வது தண்ணியை பற்றி சொன்ன பார்த்திங்களா, இவர் வந்து தண்ணி வந்து சொட்டு நீர் போட்டிருக்காருங்க. சொட்டு நீரில் தண்ணி விட்டுட்டே இருந்தாலும் என்ன பண்ணியும் ஈரம் வந்து கட்டுவலி ஆகலைங்க. அப்புறம் வெயிலும் தாங்கலை. அதனால் இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்க்லர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஏரியாவில் நீங்கள் பாக்கு போடலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்படின்னா முதல்ல நம்ம ஏரியா தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணுங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம ஏரியா வெப்பநிலைக்கு நல்லா வருமா அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சுட்டு போடலாங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாக்குக்கு என்ன உரம் கொடுக்கலாம், என்ன மருந்தடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. மேலும் இதுபோல் விவசாயம் சம்மந்தமான தகவல்கள் தெரியணும்னா நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.